ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலப்பருப்பு சட்னி வைக்க போகிறேன். கடலப்பருப்பு சட்னிக்கு வந்து நிலக்கடலைப்பருப்பு அதுக்கு வந்து என்னென்ன பொருள்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 4 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 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 உருண்டைக்கு புளி எடுத்திருக்கேன். அப்புறம் 4 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். 4 வெள்ளைப்பூடு, 4 சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நிறையா போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைக்கு எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சோண்டு இஞ்சி, சும்மா கொஞ்சம் தான், பேருக்கு போடணும். அடுத்து நிலக்கடலைப்பருப்பு நல்லா தொளி எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நிலக்கடலைப்பருப்பு. இதை வந்து சில பேர் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் வதக்கி போடுவாங்க. எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கி போடுவாங்க. நான் வந்து அப்படி போட மாட்டேன். அப்படியே பச்சையாகவே போட்டு அடித்து தாளிக்கையில் ஒரு கொதி விட்டுறணும். ஒரு கொதி அரைச்சிட்டு அப்படியே தாளிப்பு கொடுக்கையில் லைட்டாக ஒரு கொதி, லைட்டாக சூடாகிற மாதிரி விட்டால் சூப்பராக இருக்கும். நிலக்கடலைப்பருப்பு சட்னி ரெடி. கடலைப்பருப்பு சட்னி சூப்பராக வச்சாச்சு. அதாவது இது வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து நல்லா தாளிப்பு கொடுக்கும்போது சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி நல்லா வதக்கி விட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி சுட சுட இட்லிக்கு நல்லா கூட 4 இட்லி சாப்பிடும் போல் தோணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.